ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் குட்டியாளு. வருஷா வரேன்னு சொல்லியிருந்தா. ஸோ நான் வருஷாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவள் நாங்கள் பக்கத்தில் ஒரு வீடு கட்டியிருக்கோம்ல, ஸோ அந்த வீடை பார்க்கலன்னு சொல்லியிருந்தா. அவள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன், வரேன் இன்னைக்கு வரேன் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கா. இன்னும் வரல, மணி வேற 10 ஆச்சு. வந்துட்டா வருஷா வர்றது தெரியுது. நான் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறேன், என்னை யார்ட்டையும் சொல்லாதீங்க வருஷா கிட்ட. நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன், பாய். என்னது குட்டியால் இருந்த மாதிரி இருந்தால் காணோம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வருஷா, குட்டியாலோட ஃப்ரெண்டு. அவன் எங்கே போயிருக்கா தெரியல. புது வீடை பார்க்கணுன்னு சொல்லியிருந்தா. பக்கத்தில் இருக்குது, அதுதான் அந்த வீடா இல்லை அதுக்கு அந்தாண்டு இருக்க அந்த வீடான்னு தெரியல. சரி ஓகே, இவ தான் உள்ளே என்னை பார்த்துட்டு உள்ளே போயிருக்காளா இல்லை என்னை பார்த்தாளா இல்லையான்னு தெரியல. சரி ஓகே, நம்ம கதவை தட்டிட்டு ஒளிஞ்சிக்கலாம், அவன் என்னை கண்டுபிடிக்கிறாளான்னு பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரும் எதுவும் சொல்லாதீங்க. அமைதியாக இருக்கணும், ஓகேவா? ஐயோ தட்டிட்டா, இப்போ ஓடி போய் ஒளிஞ்சிக்கலாம். எங்கே ஒளிஞ்சிக்கிறதுன்னு தெரியலையே. ஐயோ ஓகே, இந்த செடி இருக்குது, இந்த பச்சை கலர் செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கலாம். ஐயோ முள் வேறு குத்துதே. அப்பாடா, இது கண்டிப்பாக அவளுக்கு கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஓகே அமைதியாக இருங்க, என்ன பார்க்காதீங்க. வருஷா தான் கதவு தட்டினான்னு நினைக்கிறேன். ஆனால் திறந்து பார்த்தா அவளை காணுமே. ஆனா நம்ம தூரத்துல பார்த்தோம், வருஷா வந்துச்சு. கதவுக்கு பின்னாடி இருக்காளா? இங்க இல்ல. ஏஹா, சவுண்டு கேக்குது. எந்த சைடு? இந்த சைடு தான் கேக்குது. அப்படியே போய் பார்க்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவளோட ஒரு கண்ணு எனக்கு நல்லா தெரியுது. வருஷா கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். வெளில வாடி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? ஐயோ, இந்த செடியில வேற என் முடி மாட்டிக்கிச்சு. குட்டியில் ஃபோன் பண்ணி நாளைக்கு கண்டிப்பாக வரணும்னு சொன்னீங்க, வந்துட்டேன். என்ன விஷயம் சொல்லு. ஏதோ வீடு கட்டியிருக்கோம், வீடு பார்த்துருக்கோம், பெயிண்ட் பண்ணோம், அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. சரி வா, நம்ம அந்த வீட்டுக்கு போகலாமா? என்னை கூப்பிட்டுட்டு போறியா? வருஷா கண்டிப்பா கூப்பிட்டுட்டு போறேன். அது ரொம்ப தூரம்லாம் இல்லை, அது பக்கத்துல இருக்குது அந்த வீடு தான். நீ வா, உன்னை அப்படியே என் பின்னாடி கூப்பிட்டுட்டு போறேன். இந்த பாருங்க, தெரியுதா? எங்க வீட்டுல எல்லாம் ஸ்பெஷல் தெரியுமா? கேக்கு வீடு. இது ஒரு கேக் வீடு. என்னது கேக்கு வீடா? என்னது கேக்கு வீடுங்கடா? வீட்டு ஃபுல்லாக கேக் இருக்குமா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் பார்க்கலாம். வாவ், இந்த வீடா? லாவா கேக்ஸ்ன்னு இருக்கு. ஆஹா, ஐயோ எனக்கு தலையே சுத்துது. குட்டியாலு. வருஷா ஏன் சரிடி, என்னடி ஆச்சு? ஆக்ட் பண்றாளா? இவ நிறைய ஆக்ட் வேற பண்ணுவாளே. என்ன இவ கண்ணை திறந்துட்டே படுத்துட்டா? வருஷா ஏன் சரிடி, மயக்கம் உண்மையாலுமே மயக்கம் போட்டாளா? இப்ப தண்ணி வேணுமே, வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போனா லேட் ஆயிடும். அங்கதான் ஸ்விம்மிங் பூல் இருக்கே, இதுல இருந்து தண்ணியை மட்டும் அவன் மூஞ்சில தெளிச்சு எழுப்பலாம்னு நினைக்கிறேன். அவன் ஆக்ட் பண்றாதான் நான் நினைக்கிறேன். சரி ஓகே, என்னவோ நம்ம தண்ணி எடுத்துட்டு அவன் மூஞ்சில தெளிக்கலாம். ஏஞ்சிரு வருஷா, ஏஞ்சிரு வருஷா. தண்ணி என்னடா, தண்ணி தெளிச்சு ஏஞ்சிக்கல. சரி ஓகே, இன்னொரு வாட்டி தண்ணி தெளிச்சு பார்க்கலாம். 2 கையிலையும் அள்ளலாம். வருஷா ஏஞ்சிரு. அப்பாடா, தண்ணி தெளிச்சிட்டோம். வருஷா குட்டியால் போதும் தண்ணி ரொம்ப தெளிக்காத. ஐயோ மூஞ்சி ஃபுல்லாக தண்ணி தெளிச்சிட்டாலே. அப்பா தொடச்சிடலாம். உண்மையானுமே உங்கள் வீடை பார்த்து மயங்கி விழுந்துட்டேன் குட்டியால். செம்மையாக இருக்குது, செம்ம சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஆமாம், தண்ணி எங்கேருந்து எடுத்துகிட்டு அங்கே ஓடினாங்க. என்னது? வாவ், ஸ்விம்மிங் பூல். ஆஹா, செம்மையாக இருக்குதே. ஆனால் ரொம்ப குட்டியாக காட்டிட்டீங்களே. ஸ்விம்மிங் பூல்லேருந்து தான் தண்ணி எடுத்து மூஞ்ச தெளிச்சியா? லூஸா, அப்படி தெளிக்கக்கூடாது. நீ எப்படின்னா அப்படியே ஸ்விம்மிங் பூலில் மூஞ்ச விட்டுக்கணும், இப்படி தான். வருஷா, என்னடி மறுபடியும் ஸ்விம்மிங் பூல்ல தலையை விட்டுட்டு இருக்கிற? ஐயோ, இவளோட ஒரே தொல்லையா இருக்கு. வருஷா ஏஞ்சிரடி, மூச்சு தம் கட்டிட்டு பிடிச்சிட்டு இருக்கிற. ஃபர்ஸ்ட் வீட்டை பார்க்கலாம், அப்புறம் ஸ்விம்மிங் பூல்ல விளையாடலாம். ஏஞ்சிரு. குட்டியால செம சூப்பராக இருக்குடி. இப்போ பார்த்தீங்களா என் மூஞ்சி ஃபுல்லாக எவ்வளோ தண்ணியாக இருக்குது, ஸ்விம்மிங் பூல் தண்ணி. செம ஜாலியாக இருக்குது குட்டியால. நான் அப்படியே குதித்து விளையாடலாம் போல் இருக்குது. நீ சொன்னும் போது கூட நம்பலாம், செம்ம ஜாலியாக இருக்குது. என் மூஞ்ச ஃபுல்லாக பார்த்தியா, ஸ்விம்மிங் பூல் தண்ணியாக எப்படி வழியுதுன்ட்டு. சரி செம்மையாக இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வீட்டை சுற்றி பார்ப்போம், அப்புறம் விளையாடலாம்.
வருஷாவா ஃபர்ஸ்ட் மாடியை போயிட்டு காட்டலாம். மாடி செம்ம சூப்பரா இருக்கும். ஆனா இந்த வீட்ல நாங்க தங்க மாட்டோம். இது வந்து ஏதோ வாடகைக்கு ஏதோ விடுவாங்களாம். பட் இது நம்ம செம்ம ஜாலியா நம்ம விளையாடலாம். இது பின்னாடி செடி வச்சுக்கலாம். ஸ்விம்மிங் பூல்லையும் ஆட்டம் போடலாம். நம்மளுக்கு தான். சரி ஓகேவா, சரிவா பின்னாடி போயிட்டு மாடியை சுத்தி காட்டலாம். இது அதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த வீட்டை கீழே இருக்கோம்ல, இந்த கீழ் போர்ஷன் செம்மையா இருக்கு குட்டியால, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கீழே மேலே செம்மையா இருக்குல்ல. அந்த வீட்டில் வந்து மாடி கிடையாது, பட் இங்கே அழகாக மாடியெல்லாம் இருக்குது. செம்ம ஃப்ரீயாக இருக்குது. நல்லா அப்படியே செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குடி, இன்னும் முடிக்கல. டோர் ஓபன் பண்ணி காட்டுறேன். ஐய யூனியக்கா சாராக்கா ட்ரெஸ்ஸை மடிச்சு வச்சிருக்காங்களாட்டக்க. இது பாரு, இது வந்து ஜன்னல். அழகா ஜன்னலை எட்டி பார்த்துக்கலாம். அப்புறமேட்டு வந்து எப்படியே வந்து என்ன இதான் ஸ்விம்மிங் பூல், உனக்கு தான் தெரியுமே. அப்புறம் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறி அப்படியே மாடிக்கு போகலாம். வருஷா வாடி, மாடிக்கு போய் பார்க்கலாம். மாடி செம்ம சூப்பரா இருக்கும். மாடியிலேருந்து ஸ்விம்மிங் பூல் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, செம்மையா இருக்கும், கியூட்டா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். அப்படியே என் பின்னாடியே வா, ஒவ்வொரு படிக்கிட்ட ஜம்ப் பண்ணி வா பார்க்கும். நான் ஒவ்வொரு படிக்கிட்ட ஜம்ப் பண்ணி போறேன். சாயிங் 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 அப்படியே வந்துட்டு டக்குன்னு 5 மினிட்ஸில் வந்துடலாம். சாரி 2 மினிட்ஸில் ரெடி ஆயிடலாம். வருஷா இங்கே பாரு, என்னை மேலே பாரு, நான் மேலே நின்று வந்துட்டேன். ஏறி வா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கு. நான் உண்மையுமே சொன்ன மாடியிலேருந்து பார்த்தா வேற லெவலில் இருக்கு. அந்த வரேன் குட்டியால், நானும் வரேன். வாவ் செம்மையாக இருக்குல்ல. கீழவே செம்மையாக இருக்குது. மாடியிலேருந்து பார்த்தா எப்படி பண்ணோம். நான் ஒத்த காலை நொண்டி அடிச்சுட்டு ஸ்டெப் ஏற போகிறேன். டாயிங் சாயிங் 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 சாயிங். அப்பாடா ஏறி வந்துட்டேன். செம்மையாக இருக்குது குட்டியால், நீ சொன்ன மாதிரி. இங்கேருந்து பார்த்தோன்னா செம்ம அப்படியே குதிச்சிடலாம் போல் இருக்குது. ஸ்விம்மிங் பூலில் செம்மையாக இருக்குது. இந்த அழகாக பிளான்ட் வச்சுருக்கீங்க. ஸ்விம்மிங் பூல் லுக்கு மேலேருந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. அப்படியே நான் குதிக்கணும் போலையே இருக்கே. செம்மையாக இருக்குது குட்டியால். வருஷா குதிச்சு போட்டுறாத, காலை கீழே இறக்கி போட்ட பின்னாடியே வா. இதுதான் மாடியில் இருக்க ரூம். இது கொஞ்சம் நல்லா சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு ரூமு ஹால் மாதிரி தான் எங்கள் அப்பா போட்டிருக்காங்க. குட்டியால் வீடு செம்மையாக இருக்குது. பேசாமல் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி நாங்களே பேசாமல் இந்த வீட்டை வாங்கிடலாமா? அந்தமாரி செம்மையாக இருக்குடி, செம்மையாக பிடிச்சிருக்கு. ஆமாம், இது என்ன அழகாக ஒரு பட்டர்ஃப்ளை வச்சுருக்கீங்க. இதெல்லாம் உன் வேலையா? குட்டியால் இங்கே பாரு, உன் டைனோசரு. இந்த பொடி, உன் டைனோசர் வச்சு விளாண்டுட்டு இருந்தியா நேற்று? குட்டியால், நீ சொன்ன மாதிரி அப்படியே மாடியிலேருந்து பார்த்தா இந்த வியூ செம்மையாக இருக்குது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்டையும் காட்டுறேன். பாருங்கள், வாவ் செம்ம அழகாக ஸ்விம்மிங் பூல் செம்மையாக இருக்குல்ல. வருஷா உண்மையானுமே நேற்று நான் டைனோசர் வச்சு விளாண்டுட்டு இருந்தேன். இந்த மேலேயே போட்டுட்டேன் நாட்டக்க. சரி ஓகேவா, நம்ம கீழே போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்புறம் அப்படியே டியூஷனுக்கு கிளம்பி போகலாமா? சரிவா, அப்படியே நீ போ ஃபர்ஸ்ட். நீ தானே முன்னாடி இருக்க, நீ ஃபர்ஸ்ட் போ. நான் டைனோசர் கீழே தூக்கி போகிறேன், நீ கேட்ச் போடி. வா குட்டியால், செம்மையாக இருக்கு. நீ அப்படியே இரு, நான் அப்படியே பாரு ரிவர்ஸில் பின்னாடியே அப்படியே இறங்க போகிறேன். சொயிங் 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 சொயிங்னு அப்படியே பின்னாடியே இறங்குறேன். நான் சொல்லும் போது நீ டைனோசரை தூக்கி போடு, சரியா? வருஷா, டைனோசர் வருது, பார்த்து போடி. 1 டைனோசர் குதி 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 தோப். ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சிருச்சு டைனோசர். வருஷா, அங்க பாத்தியா ஸ்விம்மிங் பூல்ல டைனோசர் குதிச்சிருச்சு. செமையா இருக்கு. ஓகே, அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல அப்படியே குதிச்சு டைனோசரை பிடிச்சிக்கோ. குட்டியால், நீ வேணுமே தானே டைனோசரை கரெக்டாக அந்த ஸ்விம்மிங் பூலை மேலே பார்த்து தூக்கி போட்டேன். நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? ஆமா வருஷா, நான் சும்மா தான் வேணுமே வந்து நீ கேட்ச் பிடிச்சிருக்க சொல்லிட்டு தான் ஸ்விம்மிங் பூல்ல தூக்கி போட்டேன். சரிவா, ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறதுக்கு இது ஒரு சாக்கு இல்லை. அப்படியே டைனோசர் எடுக்க போனோம், ஸ்விம்மிங் பூல்ல வந்துச்சு அப்படின்னு கதை சுட்டு அடிச்சிடலாம். ஓகேவா? சரி 1 2 3 நான் குதிக்க போறேன். நீயும் வந்து ஸ்விம்மிங் பூல்ல குதி, ஜாலியாக ஆட்டம் போடலாம். அப்புறம் தண்ணி மாத்திட்டாங்கன்னா அப்புறம் தண்ணி பிடிக்கிறதுக்கு லேட் ஆயிடும். ஓகேவா? என் மூஞ்சில வேற வெயில் அடிக்குது, செம்மையா இருக்கு. நான் குதிக்க போறேன். குதிச்சுட்டேன், நீ வந்து குதி. என்னடி பேசிட்டே இருக்குமா டக்குன்னு ஸ்விம்மிங் பூலில் குதிச்சுட்டேன். சரி சரி, நானும் குதிச்சுறேன். கொஞ்சமாக இருக்குது ஸ்விம்மிங் பூல், கொஞ்சம் பெருசாக கட்டியிருக்கலாம். செம்மையா இருக்குல்ல வருஷா, டைனோசரோட நம்ம ஜாலியா ஸ்விம்மிங் பூல குளிச்சிட்டு இருக்கோம். ஆமா, நீ சொன்ன மாதிரி கொஞ்சமா இருக்கு ஸ்விம்மிங் பூல், கொஞ்சம் பெருசா கட்டியிருந்தா செம்மையா இருந்திருக்கும்ல. டைனோசரு
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எங்கள் புது வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பாய். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.